வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வேகன்சி வந்திருக்கு. அது அப்ளை பண்ணுறதுக்கு அடுத்த வருஷம் 2025 லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்பிஐயில் வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 13,735 வேகன்சி வந்திருக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டிங்களா? பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா அதில் வந்து கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 18,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள், அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வேகன்சின்னு பார்த்திங்கன்னா டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் 4 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரீஷியனுக்கு ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 12 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம்னு பார்த்திங்கன்னா டேரக்டர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 78,800லேருந்து 2,09,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்னு பார்த்திங்கன்னா 53,100லேருந்து 1,67,800 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு பார்த்திங்கன்னா 19,900லேருந்து 63,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரீஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,000லேருந்து 56,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் தான் வந்து பார்த்திங்கன்னா 6 சொல்லாத ஜாப்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கோம். மற்ற சேனலோட பார்த்திங்கன்னா சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டேரக்டர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 55% நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்குங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஜி டிகிரியில் எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, அக்ரிகல்ச்சர், லா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கு, ரிசர்ச், மேனேஜ்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிகிரி கேட்டிருக்காங்க. 55% இதுக்கு அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, ஹியூமன் ரைட்ஸு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கேட்டிருக்காங்க. இன்னும் நிறையா குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதில் நீங்கள் படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நான் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கிராஜுவேட்னு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டும் படிச்சிருக்குன்னா 6 மாதம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் வந்து போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைப்பிங் உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா 35 வேர்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹிந்தியில் பார்த்திங்கன்னா 30 VPM இதில் வந்து சொல்லியிருக்காங்க. 35 வேர்டு பேர் மினிட்ஸ்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 35 வேர்டு வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்குது இங்கிலீஷு. அதுவே இந்தியா தான் 30 வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரீஷியன் பார்த்திங்கன்னா ஐடிஐ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரேட் நீங்கள் வந்து படிச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எல்லா கேண்டிடேட்டுக்குமே பார்த்திங்கன்னா 885 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கலெக்ட் ஒன்லையும் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ மூலிமா தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்னு பார்த்திங்கன்னா டேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 50 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 35 இயர்ஸு. லோவர் டிவிஷன் கிளர்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 25 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரீஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்திருக்கு. நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 14/12/2024 சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்னு பார்த்திங்கன்னா 5/1/2025 வந்து லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நேம், டேட்டா பற்றி எல்லாமே கரெக்டாக கொடுத்து டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கலெக்ட் பேமெண்ட் கேட்வேயில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 885 ரூபா ஆன்லைனில் பே பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சான்னு நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு சேவ் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் வந்து பிடிஎஃப் சேவ் பண்ணிக்கலாம்.
இவ்வளோ தான் அப்ளை பண்ணுறது. நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.